நேர்களே, இப்ப அடுத்து வரப்போறவரு அவர் செய்ய போறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட இதயம் ஒரு நிமிஷம் துடிக்க மறந்தே போயிடும். உண்மைதாங்க. நல்லா மூச்சு இழுத்து பிடிச்சுக்குங்க. ஏன்னா இப்ப வரப்போறவரோட மூச்சு காத்துக்கு சக்திக்கு முன்னாடி ட்ரக் டயரோட டியூபை வெடிச்சு செதறி போயிடும். Ladies and gentlemen, please welcome all the way from Jodhpur, Rajasthan, Shri Mahendra Joshi. மகேந்திர ஜோஷி சார், சபாஷ் இந்தியா உங்க அன்போட வரவேற்குது. தேங்க்யூ சார். சரி, இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்க? இதை வச்சு மகேந்திர ஜோஷி சார், இந்த டியூபை வச்சு நீங்க ஆடியன்ஸ்க்காக என்ன பண்ண போறீங்க? இதை வச்சு நீங்க என்னதான் செய்ய போறீங்க? இதோ இந்த ட்ரக்கோட டியூபை நான் வாயால ஊதி வெடிக்க வைக்க போறேன். இந்த ட்ரக் டயருக்குள்ள இருக்க டியூப் தானே இது? இதுக்குள்ள நீங்க காத்த ஊதி அது வெடிக்க வைக்க போறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. பண்ண முடியுங்கிறீங்க? நிச்சயமா பண்ணுவேன். மகேந்திர சார், எனக்கு ஒண்ணு தெரியணும். ட்ரக் டயர் டியூபுக்குள்ள எவ்வளவு காத்து பிடிக்கும்? எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அதுல கிட்டத்தட்ட 130 பவுண்ட் காத்து பிடிக்கும். 130 பவுண்ட் காத்து பிடிக்குங்கிறீங்க. ஆனா நான் அதை உடைக்க, அதை வெடிக்க வைக்க 300 பவுண்ட் காத்த ஊத போறேன். 300 பவுண்ட் காத்த நீங்க ஊத போறீங்க? இப்ப நீங்க பாக்குறதுக்கு வெளியில நல்ல பலசாலி தான் இருக்கீங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு பலம் எப்படி வந்தது? என் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் பவர்ல இருந்து என் லங்ஸுக்கு நிறைய சக்தி கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்னால ஊத முடியும். எவ்வளவு ஆபத்தான வேலை இது. உங்க குடும்பத்துல யாருமே இது வேண்டாம்னு சொல்லலையா? இந்த மாதிரி ஆபத்தான வேலையை ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு யாருமே கேட்கலையா? என் குடும்பத்துல ஆரம்பத்துல தடுத்தாங்க. இந்த மாதிரி ரிஸ்க் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நான் மனசுக்குள்ள ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். எப்படியாவது என்னோட பேர் இந்த நாடு முழுக்க தெரியணும்னு நினைச்சேன். முழு முயற்சி செஞ்சேன். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒரு காரியத்தை சாதிச்சு காமிக்கணும். அதன் மூலமா என் பேரு நாடு பூரா பரவணும். அப்படி பண்ணி இப்ப ஜோஷ்பூர்ல மட்டும் இல்ல, என்னோட இந்த முயற்சியால நாடு பூரா என்னோட பேர் பரவிடுச்சு. நிச்சயமா பரவும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அது சரி, இந்த ப்ரோக்ராமுக்கு உங்க குடும்பத்துல இருந்து யாரோ உங்க கூட வந்திருக்காங்களா? என்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஒய்ஃப் வந்திருக்காங்களா? வணக்கம்மா. வணக்கம் சார். என்னோட பொண்ணு வந்திருக்கா. பொண்ணு வந்திருக்காங்களா? வாங்கம்மா. அம்மா, உங்க வீட்டுக்காரர் இப்படி ஒரு ஆபத்தான வேலை செய்யறாரு, நீங்க ஒண்ணும் சொல்லலையா? அவர் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையாம்மா? இருக்கும். அவரு முதல்ல இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு ஷாக்கா இருந்ததா இல்ல வேற எப்படி இருந்தது? அழுகே வந்துருச்சு. அழுகியா? ஆனந்தத்துல அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. ஆமா, அப்பா இப்படி பண்ணும்போது உனக்கு எப்படிமா இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அப்பா புதுசா எது பண்ணாலும் எப்பவுமே எனக்கு அது பிடிக்கும். ஆடியன்ஸ் நீங்களா என்ன நினைக்கிறீங்க? மகேந்திர சாரால் இதை பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா? முடியும். கண்டிப்பா சொல்றீங்க. கண்டிப்பா. ஆடியன்ஸ் உங்க கூட இருக்காங்க, உங்க குடும்பம் உங்க கூட இருக்கு, நாங்க உங்க கூட இருக்கோம், கடவுள் உங்க கூட இருக்காரு. மகேந்திர சார், ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். மகேந்திர சார் தயாரா? நாம ஆரம்பிக்கலாமா? நான் இப்ப என்னோட ஸ்டாப் வாட்ச் ஆரம்பிக்க போறேன். நான் சொன்னதும் உங்களோட டைமும் ஆரம்பிக்கும். பார்க்கலாம் எவ்வளவு நேரத்துல உங்களோட டியூபை நீங்க வெடிக்க வைக்க போறீங்கன்னு. உங்களோட டைம் இப்ப ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு.
10 நிமிஷம் இப்ப முடிஞ்சு போச்சு. நம்பவே முடியல. இவரோட மூச்சு காத்துல எவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப அற்புதம், ரொம்ப அதிசயம். இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும், உங்களோட வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன? இதுக்கு முன்னால எவ்வளவு நேரத்துல நீங்க இந்த டியூபை உடைச்சிருக்கீங்க? என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டா 19 நிமிஷம் 30 செகண்ட்ல இது வரைக்கும் நான் ட்ரக் டியூபை உடைச்சிருக்கேன். 19 நிமிஷம் 30 செகண்ட். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். இந்த தடவை சபாஷ் இந்தியால நீங்க இந்த டியூபை 12 நிமிஷம் 31 செகண்ட்ல நீங்க வெடிச்சிருக்கீங்க. And there is a new world record. 12 நிமிஷம் 31 செகண்ட் இங்க இந்த சபாஷ் இந்தியா மேடையில இப்ப பண்ணிருக்காரு. இப்போ மகேந்திர சார் 12 நிமிஷம் 31 செகண்ட்ல டியூபை வெடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மகேந்திரன் சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதோ இந்த மேடையில இந்த சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில நான் ஒரு புது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சபாஷ் இந்தியா எனக்கு நல்ல ஒரு சான்ஸ தந்திருக்கு. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னுக்கு போகிறதுக்கு காரணமா இருந்த நம்ம ஜி டிவி சபாஷ் இந்தியாவுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ உங்க முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது இந்த வெற்றிக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. மிஸ்ஸஸ் மகேந்திரா, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் இங்க பண்ணும்போது நீங்க ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா அவர் இதை பண்ணுவார்னு? நிச்சயமா பண்ணுவார்னு தெரியும். உங்க நம்பிக்கை வீண் போகல, சந்தோஷம் தானே? அப்பா அப்படி பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்ததுமா? இப்ப எனக்கு பேசவே தோணல. அப்பாவை அப்படியே கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. உங்க பொண்ணே இங்க வந்து உங்களை கட்டிப்பிடிச்சு பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? என்னோட பொண்ணே என்ன பாராட்டும் போது இந்த உலகத்துல இதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு இருக்க முடியும்?